ஹாய்ங்க. நான் ஒரு சிலர் பார்த்துருக்கேங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நினச்சி மனம் நொந்து வருந்து அப்படியே நொந்து போயெல்லாம் உட்கார மாட்டாங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க, எதுக்கும் அசராமல் இருப்பாங்க. அதை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அவங்க எப்போதும் நிதானமான ஒரு மனநிலை, என்ன என் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரி அவங்க இருப்பாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் அந்த கட்டுப்பாட்டை தாண்டி போயிட்டாலும் அதை ரொம்ப எடுத்து கவலைப்பட்டுட்டு நொந்துக்கெல்லாம் மாட்டாங்கங்க. எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என முயற்சி செய்ய மாட்டார்கள். அவங்க கட்டுப்பாடு தாண்டி எப்படி சொல்கிறது, தன் கட்டுப்பாட்டை மீறி கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி கவலைப்பட மாட்டாங்கங்க. அதே போல் எல்லா விஷயத்தையும் தான் கட்டுப்பாட்டில் தான் கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னும் அவங்க நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க தன்னை சுற்றி நடக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக வேணால் இருக்கலாம், யார் வேணாலும் பேசி காயப்படுத்தியிருக்கலாம், அவதூறு தூற்றி விட்டுருக்கலாம் அவங்கள பற்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கவலைப்பட மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பிரச்சனையாகவே பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. அதையே யோசித்து வருத்தப்பட்டு தன்னை தானே வாட்டி வதக்கிக்கலாம் மாட்டாங்கங்க. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை என்ன, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்கங்க. அப்படிப்பட்டவங்க அதையே யோசித்து வருத்தப்பட்டு நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு சவாலாக எடுத்துக்குவாங்க. என்னால் முடியாதுன்றியும் அதை நான் முடிச்சு காட்டுறேன், என்ன நீ தரம் தாழ்த்தி பேசுகிறிய, என் தரம் என்னன்றதை என் செயலில் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு தன்னை மட்டம் தட்டுறவங்க கிட்டேருந்து ஆப்போசிட்டாக நான் யாருன்னு என் வார்த்தையால் இல்லை என் செயலால் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிதானமான சிந்தனையுடையவங்க தாங்க இப்பேற்பட்டவங்களாக இருக்க முடியும். இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி உருவாகிறாங்க தெரியுங்களா? ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பல்வேறு விதமான அனுபவங்கள் அவர்களை பக்குவமடைய செய்யும் இல்லையா? நான் இருக்கேன்னு சொல்லி ஒருத்தவங்க கூட உட்காந்துருக்கும்போது அவங்க இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு இவங்க தன்னோட பலம் என்னான்னு அறியாமல் இருந்துருவாங்க. இதே யாரும் இல்லை, நான் தான் என் வேலையை பார்க்கணும், நான் தான் எந்திரிக்கணும், எனக்கு நான் தான் மோட்டிவேட், என் பக்கத்தில் யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் என் வழியை நான் தான் அனுபவிக்கணும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் தான் வெளிவரணும்னு யார் ஒருத்தவங்க யோசிக்கிறாங்களோ அவங்க தாங்க பக்குவப்பட்ட மனுஷங்க. அவங்க பதற மாட்டாங்க, அழுக மாட்டாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. நடந்துருச்சு, இதை மாற்ற முடியாது, இனி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடியவங்க. அவங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் இருக்கும், அவங்க நிதானமானவங்களாக இருப்பாங்க. ரொம்ப படிக்கலைன்னா கூட அவங்க ஒரு புத்திசாலியான மனிதராக தான் இருப்பாங்க. இப்பேற்பட்ட மனிதர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம லைஃப்பில் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம். சில பேர் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு பட்டம் வரும். அவங்கெல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்கங்க. நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை நம்ம செய்வோம். நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல, என்ன யாரும் கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு முக்கியமானவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறது தான் இந்த மைண்ட் செட் உள்ளவங்க. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன ரோல், யாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லைஃப்பில் ரிலேஷனாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இவங்க இந்த கேட்டகிரி, இவங்களுக்கு நம்ம இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க மன நிம்மதியும் கெட்டு போகாது, ரொம்ப 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 நிதானமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தாங்க பக்குவப்பட்டவனாக மாறுவான். ஃபஸ்ட்டு பக்குவம் அடைந்தால் எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கும், எனக்கு கோபமே வந்தாலும் நான் அதை எப்படி வெளிக்காட்டணும், என் வார்த்தைகளில் நான் கவனமாக இருக்கணும், பிள்ளைங்க இருக்காங்க, இந்த மாதிரி அந்த ஒரு செகண்ட்குள்ளே எல்லாரை பற்றியும் யோசித்து நடந்துக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் பக்குவப்பட்டவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும்.
ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஒரு சில இடங்களில் குழந்தைங்களுக்கு கூட இந்த பக்குவம் இருக்குங்க. அதுபோல் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் எது முக்கியன்றது மிக தெளிவாக தெரியுங்க. அதுக்கேற்றாற் போல் அவங்க நடவடிக்கைகளை மாற்றிக்குவாங்க. சில பேர் எங்களை பச்சோந்தின்னு கூட சொல்லுவாங்க. நடிக்கிறாங்க, பச்சோந்தித்தனக்காரவங்க அப்படி இப்படின்னு. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்கங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும், எதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது. பக்குவப்பட்டவர்கள். சுற்றி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது நமக்கு சம்மந்தமானதா இல்லையா என்பதில் நல்லா யோசித்து தெளிவாக அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். எடுத்தும் கவுத்தும்னு எந்த பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள், பிறரை பேசுகிறது, அவங்க வாயிலேருந்து வார்த்தையே அவ்வளோ சீக்கிரம் வெளிவராதுங்க. மௌனம், அமைதி, வர வார்த்தைகளும் 1-2 வார்த்தைகளும் தெளிவானவைகளாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நோ சொல்ல அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற விஷயங்களில் தெளிவாக சொல்லிடுவாங்க. பல விஷயங்களை யோசித்து குழப்பி அவங்க நேரத்தை அவங்க வீணடிக்க மாட்டாங்க. தெளிவான பதில், தெளிவான சிந்தனை உடைய மனிதன் பக்குவப்பட்டவர் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுலேயே இன்னொரு ரகம் இருக்காங்கங்க. அதிகமாக தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. எதையும் நினச்சி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, என்ன இருக்குது இதுக்கு மேல் கொண்டு நான் இழக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், நான் லைஃப்பில் எவ்வளவோ பார்த்துட்டேன், நடக்கிறது நடக்கட்டும். இப்படிப்பட்ட மனப்பாங்கு உடைய மனிதர்களும் இருக்கிறாங்க. இதில் இவங்க கூட ஒரு வகையில் பக்குவப்பட்டவங்க தாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்கங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் கிடையாதுங்க, நானும் மனுஷன்தான். காதல், அன்பு, சந்தோஷம், துரோகம், ஏமாற்றம், துரோகிகள், அப்புறம் உண்மை, பொய் மற்றும் பல விஷயங்கள் கடந்து மனிதர்களிடத்தில் இயல்பாக இருக்கக்கூடியது. நானும் மனுஷன்தான், எனக்குள்ளேயே இதை எல்லாமே இருக்குது. என்ன அறியாமலே சில நேரம் நான் யாருக்கு வேணாலும் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எனக்கு இப்போ அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்னு அவங்க நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் சில பேர் பார்த்திங்கன்னா, நடக்கிறத நம்ம கையில் எதுவும் இல்லை, நடந்ததை நம்ம எதுவும் மாற்றவும் முடியாது, இனி நடக்க போகிறது என்னவா இருக்குன்றதும் நமக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பாங்கோடு இருப்பாங்க. இவங்களையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வீழ்த்திராதுங்க. இவங்களெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்க அந்தளவுக்கு நொந்து அடிபட்டு இருக்கலாம். இல்லை கேஷுவலாகவே அவங்க எதையுமே பெருசாக எடுக்காத ஆட்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப வரம் பெற்று வந்தவங்கன்னு தான் நான் நினைப்பேன். எதனாலன்னா, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, போனதை நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கிறவங்களங்க. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னுவாங்கல்ல, அது இவங்களை விட வேறு யாருக்கும் தெளிவாக புரியாதுங்க. நான் சொல்கிறது சரிதானே? எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ பழகி கொண்டவர்கள்னு கூட இவங்களை நம்ம சொல்லிக்கலாம். அவங்கக்கிட்ட ஏமாற்றுறதுக்கு வேலை இல்லைங்க. எதிர்பார்ப்பு இல்லைன்னாலே யாரும் நம்மளை ஏமாற்ற போகிறது கிடையாது. இந்த நாள் இந்த பொழுது எப்படி வேணாலும் மாறலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படி தானே இருப்பாங்க அவங்க. இல்லை, இது வரம் தானேங்க, உண்மையாங்க. நான் ஒரு சில விஷயங்களில் இப்படி தான். ஒன்றும் இல்லை, பிள்ளைங்க கீழே விழுந்துட்டா ஐயோ அப்படின்னு சொல்ல பதறலாம் மாட்டேன். எழுந்துருச்சு வா, அப்படிப்பட்ட ஆள் தான் நான். கீழே விழுந்துட்டினா அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நீ செய்யி, போய் தூக்கி விடலாம் மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட நீ திட்டுவார்,
எப்படி இருக்க ஒரு பதட்டமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி. அது எதனாலன்னா தெரியலங்க. அவங்க தான் விழுந்தாங்க, நான் தள்ளி விடலை. நானாக போய் தள்ளி விட்டேன். அவங்களாம் விழுந்தால் எந்திரிச்சு தான் வரணும். இதுதான் என்னோடய பதிலாக இருக்கும். திட்டுவார். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் அப்படி இல்லை, ரொம்ப பதறுவார். ஐயோ என்னாச்சு என் பிள்ளைங்களுக்கு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்ட்டு. அது வேறு என்கிட்ட சண்டைக்கு வேறு வருவார். நீ உட்காந்து வேடிக்கை வேற பார்த்துட்ருக்குறேன் அப்படின்ட்டு. நான் போய் வேகமாக ஓடி விளையாடுன்னு சொல்லலை. அவளாக விழுந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் ஆர்கியூமெண்ட் நடக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தோணலைங்க. விழுந்த அம்மா வந்து தூக்கி விடுவாங்க, அப்பா வந்து தூக்கி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அழுகும். நான் அந்த மாதிரி குழந்தைங்களையும் பார்த்துருக்கேன். விழுந்தா அடுத்த செகண்ட் எந்திரிக்குங்க சில குழந்தைங்க. நான் வலிக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு ரத்தம் வந்தால் கூட டக்குன்னு எந்திரிச்சு கை காலை உதறி விட்டுட்டு தட்டி விட்டுட்டு அப்படியே நிற்பாங்க. எனக்கு அந்த பிள்ளைங்கள பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி வளர்கிற பிள்ளைங்க தாங்க அவங்க லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு தன்மை தன்னால் வருங்க. ஓடி போய் தூக்கி விட்டோம்னாலும் அது வளராது. நான் இதை தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன். அவள் அடிபட்டு அவளையே தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி. கரெக்டு தானே?